ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் குருமா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்தில் குக்கர்லேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான வெஜிடபிள் குருமாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வெஜிடபிள் குருமா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ப்ரௌன் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு ஒயிட் பார்ட் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது ரொம்ப மையா வந்து நமக்கு தேங்காய் அரைப்பட்டு வரும். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வெஜிடபிள் குருமாக்கு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் அதோட பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க. எல்லாமே சமமான அளவுல எடுத்துக்கிறேன். காலிஃபிளவர் கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். குருமா ரெடி பண்ணிக்கலாங்க. குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சின்னதா 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் அளவா சேர்த்துக்கலாங்க. 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதா பிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனவுடனே 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சே ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. லைட்டா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. சன்னமா நறுக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆகறதுக்காக 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பொடி நல்லா கோபுரம் மாதிரி 2 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1 நிமிஷம் போல் அந்த தக்காளியோடவே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தொக்கு மாதிரி வரணும். இப்போ தக்காளி பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாங்க. காஞ்ச பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பச்சை பட்டாணியாக இருந்தால் கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லா காயுமே 1/2 கப் அளவுக்கு வர மாதிரி சேர்த்துருக்கேன். காய் சேர்த்து மசாலோடவே ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இதோடவே மிக்சி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து அளவாக தான் சேர்க்கணும். நம்ம எப்பவும் செய்கிற குருமா மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த குருமா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்துட்டு இதோடவே கடைசியா 1/2 டீஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கிறேங்க. ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பட்டை கிராம்பெல்லாம் வதக்கும் போதும் சேர்த்துக்கலாம், இல்ல இந்த மாதிரி கடைசியா கூட சேர்த்துக்கலாம். கல்பாசியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. காய் எல்லாமே நம்ம மீடியம் சைஸ்ல தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால தாராளமா 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நீங்க ரொம்ப பொடியா காயெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிற மாதிரி இருந்தா 1 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா கமன்னு மணக்க நம்மளோட வெஜிடபிள் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. குக்கர் ஓபன் பண்ணும்போது வீடே சூப்பரா வாசமா இருக்கும். இப்ப கடைசியா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1/2 கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். குருமா இந்த திக்னஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்தோடையும் செம பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க பரோட்டா செய்யும் போது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு குருமாவை ரெடி பண்ணிக்கோங்க. பரோட்டாக்கு ஆப்டா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் குருமா சூப்பரா ரெடிங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வெஜிடபிள் குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.